என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு தொலைக்காட்சியில் தான் காலமெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற எந்த தொலைக்காட்சியிலும் யோகாசனம் தொடர்ச்சியாக நடைபெற்றதாக சரித்திரம் கிடையாது. ஏனென்றால் அதன் கலைஞர் அவர்கள் வெகு நாட்களாக இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கென வீட்டிலே வரவழைத்து ஒரு ஆசிரியர் வைத்து இந்த செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகத்தை பாருங்கள். 90 வயதுக்கு மேலாகியும் அப்படியே இருக்கிறார், அப்படியே பேசுகிறார். தன்னுடைய காரியத்தில் எந்த விதமான தங்கு தடையின்றி போய் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஆஸ்பத்திரி கூட செல்வதில்லை. கடினமான உழைப்பு. இந்த வயதிலும் அவருடைய சக அமைச்சர்கள் முன்னால் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆசனம் என்பது ஆயுளை அதிகப்படுத்தக்கூடியது, நோய் வராமல் காக்கக்கூடியது என்பதற்கு இவர்களே ஒரு சான்றாக அமையக்கூடும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு சேலத்திலிருந்து செந்தில்குமார் வந்திருக்கிறார்கள். பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் படித்து இங்கே வந்து தங்கி அந்த கோர்ஸை படித்து கொண்டிருக்கிறார்கள். வயது 33. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கீரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய தொழில் பாருங்கள், கார்பெண்டர், இன்டீரியர் டெக்கரேட்டர். தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நம் தொழிலை செம்மையாக முடிக்க முடியும் என்று உணர்ந்த காரணத்தினால்தான் +2 முடித்துவிட்டு அவர் தைரியமாக இந்த பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதியும் ஒரு பகுதியாக படித்து கொண்டிருக்கிறார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில். நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். இந்த யோகாசனத்திலையும் அவர் நிபுணர், தொழிலையும் அவர் நிபுணராக வாழ்வார் என்பது உறுதி. அவர் இப்பொழுது சக்கராசனத்தை செய்ய போகிறார். அது கொஞ்சம் கடினமான ஆசனம். அதை நின்று கொண்டு செய்ய போகிறார். பிறகு படுத்துக்கொண்டும் செய்வார் அவர். என் அருமை சீடரே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அப்படியே என் பக்கமாக திரும்புங்கள். முன்னால் வாருங்கள். காலை அகலப்படுத்தி கொண்டு கையை உயர்த்தி மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்படாமல் கையை உயர்த்தி சக்கராசனத்தை செய்யுங்கள். நின்று கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம். அது தொடர்ச்சியாக சாதனை செய்தால்தான் நின்று கொண்டு இந்த சக்கராசனத்தை நாம் செய்ய முடியும். பாருங்கள், சக்கராசனம் என்பது ஆசனத்தில் அற்புதமான ஆசனமும் கூட. முதுகெலும்பை முழுமையாக வளைக்கப்படுகிறது, தலை தொங்க போடப்படுகிறது, மார்பகம் விரிக்கப்படுகிறது. முதுகெலும்பை வளைப்பதே இல்லை, பின்னால் வளைக்கிறோம். முன்னால் வளைப்பதை விட பின்னால் வளைப்பதில் அதிகப்படியாக பலன் இருப்பதாக நமது முனிவர்கள் சொல்கிறார்கள். நான் எங்கே உடம்பை முன்னாலும் வளைக்கின்றோம் பின்னால் வளைக்கின்றோம் கிடையாது. மெதுவாக எழுந்திருங்கள். இங்கே தலையை வைத்துங்க, கால் நீட்டு படுங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது படுத்துக்கொண்டு தான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக தூங்க. படுத்துக்கொண்டும் செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கீழே ஒரு துண்டை போட்டு 2 பக்கமும் 2 பேர் பிடித்து உடலை தூக்க வேண்டும். அப்படி பழகணும். அப்போ தான் சக்கராசனம் வரும், இல்லாட்டி வராது. குண்டானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் ஆரம்ப கட்டத்தில் கீழே ஒரு துணியை போட்டு 2 பக்கம் 2 பேர் பிடிச்சி தூக்கணும். அப்படி இல்லை என்றால் ஜன்னலே ஒரு பழைய சேலையை கட்டி அதுக்கு உள்ளே போய் நின்று கொண்டு இந்த சேலையை பிடித்து கொண்டு நாம் பின்னால் வளைய வேண்டும். அப்படி பழக வேண்டும் சக்கராசனம். முதுகில் பிடித்துக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. ஆகினால் இந்த மாதிரியான முறையிலே தான் பழக வேண்டும். மெதுவாக இறக்குங்க.
காலை நீட்டி நீண்ட நெடும் மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே பார்க்க முதுகெலும்பு கண்பிளி முழுமையாக வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் அது வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கிறது. தலைப்பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி எல்லா பகுதியும் முதுகெலும்பை வளைத்து விட்டால் அது வழியாக செல்லக்கூடிய இரத்த ஓட்டமானது சீராக அமையும். தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியிலும் கிடைக்கும். இந்த ஸ்பாண்டிலைசிஸ், அப்புறம் L4 L5 உள்ள பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு வராது. எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யலாம். 24 மணி நேரத்தில் இந்த சக்கராசனம் மட்டும் காலையில் மாலையில் ஒரு 4-5 முறை பண்ணாலே அவர்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியும். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை நீங்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் பழகி என்றும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வையே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை போற்றி நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.